ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 3 வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு. பார்க்காதவங்க இன்றைக்கும் கடிதம் அப்படின்ற பிளேலிஸ்ட் சீரிஸ் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் ஒரு 4 டாபிக்ஸ் வந்து நம்ம A to Z எல்லா மாடல்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதையே நீங்கள் வந்து வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ அடுக்கு மேலே இருக்கிற அடுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து கொடுத்துட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், அடுக்குக்கு மேலே அடுக்கு இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். அந்த ரூலை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இது வந்து பவர், இதுவும் பவர். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும். 3 2 6, இந்த மைனஸ் ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், அப்போது 6 இன்ட்டு 2 பவர் 3 2 6 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் அப்படி நம்ம போடுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி 2 பவர் இங்கே பாருங்கள் 4 2 8, இங்கே ப்ளஸ் 4 இங்கே மைனஸ் 2, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் வரும். இன்ட்டு இந்த 3 பவர் மைனஸ் 4 அப்படியே வச்சுங்க. இன்ட்டு 4 பவர் மைனஸ் 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், மேலே என்ன இருக்குது, 3 இருக்குது 2 இருக்குது, கீழே என்ன இருக்குது, 2 இருக்குது 3 இருக்குது, எக்ஸ்ட்ரா இங்கே 4 இருக்குது. இந்த 4ஐயே நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற டேர்ம்ஸ் மாதிரி, அப்போ தான் நம்மளால் அடித்து ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ அப்போ 4 நம்ம எப்படி எழுதணும்னா இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டேர்மாக தான் மாற்றணும். 3ஆல் நம்மளால் மாற்ற முடியாது. ஆனால் 2 ஸ்கொயர் நம்ம என்ன எழுதலாம், 4ன்னு எழுதலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 4 பவர் மைனஸ் 2 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 பவர் மைனஸ் 6 இன்ட்டு 2 பவர் மைனஸ் 6 டிவைடட் பை 2 பவர் மைனஸ் 8 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 4 இன்ட்டு இதை நான் எப்படி எழுதுறேன்னா 2 ஸ்கொயர் 4ன்னு எழுதுறேன். அந்த பவர் இருக்கிற மைனஸ் 2 அப்படியே வந்து எழுதிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே எழுதுங்க ஃபஸ்ட், அதே தான். கீழே வந்து 2 பவர் மைனஸ் 8 இன்ட்டு 3 பவர் மைனஸ் 4 இன்ட்டு 2 பவர் இங்கே என்ன பண்ணலாம், மல்டிபிள் பண்ணலாம். அப்போ 2 பவர் மைனஸ் 4 ஆகிடுங்களா? ஸோ இப்போ அடிங்க, இங்கே பாருங்கள் 2 பவர் 6 மைனஸ் 6 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போது மைனஸ் 6க்கு இங்கே என்ன ஆகிடும், மைனஸ் 6 போய்டும். அப்போ என்ன இருக்கும், இங்கே மைனஸ் 2 இருக்கும். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் 3 பவர் மைனஸ் 4க்கு இங்கே 4 போய்டும். அப்போ 3 பவர் இங்கே மேலே என்ன இருக்கும், 2 இருக்கும். ஏன்னா இங்கே 4க்கு 4 போயிடுச்சுன்னா 6ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்குல்ல, அப்போ மைனஸ் 2 இருக்கும். இங்கே 6க்கு இங்கே 6 போயிடுச்சு, வேறு எதுவும் இருக்காது. அப்போ இங்கே 2 பவர் மைனஸ் 8ல் 6 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 2 வருங்களா? இன்ட்டு இது ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு, 2 பவர் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், எல்லாத்தையும் ப்ளஸ் ஆக்கணும். இன்னொரு ரூல் என்னென்னா, இப்போ இது கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி மேலே போகுது அப்படின்னா இந்த மைனஸ் எல்லாம் அப்படியே பவரில் இருக்கிற மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதாவது என்ன ஃபார்ம்லனா ஏ பவர் எம் டிவைட் பை ஏ பவர் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடுக்கு விதிகளை வந்து நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஏ பவர் எம் மைனஸ் என் இப்படின்னு எழுதலாம். அதாவது என்னென்னா, உங்களுக்கு இப்படி இங்கே கீழே இருக்கிற இந்த எண் என்ன ஆகுது, மேலே போகும்போது மைனஸ் ஆகுது அப்படின்றது தான் வந்து இங்கே கான்செப்ட். ஓகேங்களா? அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இதை கீழே இருக்க இங்கே எல்லாமே பவரில் எல்லாம் மைனஸ் இருக்கும்போது நம்ம ஒன்றுமே வந்து பவர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. ப்ளஸில் தான் நம்மளால் பவர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த கீழே இருக்கிற டேர்ம் அப்படியே மேலே அனுப்புங்க, மேலே இருக்கிற டேர்மும் அப்படியே கீழே அனுப்புங்க. அப்போது கீழே இருக்கிற டேர்ம் மேலே போகும்போது என்ன ஆகும், ப்ளஸ் ஆகிடும். பவர் அப்படியே வந்து ப்ளஸ் ஆகிடும். மேலே இருக்கிறது கீழே வரும்போது என்ன ஆகும், அதே மாதிரி ப்ளஸ் ஆகிடும். இப்போ நீங்கள் போடுங்க, 2 ஸ்கொயர் நமக்கு என்ன வரும், 2 இன்ட்டு 2 4 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 முறை போட்டிங்கன்னா என்ன வரும், 2 2 4 4 2 8 2 16 வருங்களா? 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இப்போ 16 இன்ட்டு 4 என்ன பண்ணோம், 16 இன்ட்டு 4 என்ன வரும் நமக்கு, 64 டிவைடட் பை 9 அப்படின்றதா நமக்கு வந்து ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த சம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 81 பவர் 3.6, 9 பவர் 2.7, 81 பவர் 4.2, 3 பவர் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 81 இருக்குங்களே, ஸோ இப்போ 81 பவர் 3.6 இன்ட்டு 9 பவர் 2.7 டிவைட் பை 81.4 பவர் இன்ட்டு 3 பவர் 1 இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இங்கே எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். இங்கே பாருங்கள், சின்ன வேல்யூ இருக்குது 3 இருக்குது. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 3யாக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்கணும். 3 பவர் இந்த உள்ளே இருக்கிற இந்த ஹோல் நம்பர்ஸோடைய வேல்யூ 3 பவர்ஸாக வந்து மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். இப்போ 9 நம்ம 3 ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதிடலாம். கரெக்டுங்களா? அப்போ 81 எத்தனை முறை நம்ம எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டானா வகுத்தில் போட்டு பார்க்கலாம். இங்கே என்ன வரும், 2 3 6, மீதி 2 7 3 21, திருப்பி 3ஆம் வாய்ப்படி போட்டிங்கன்னா 9 3 27 கரெக்டுங்களா? திருப்பி 3ஆம் வாய்ப்படப்பட்டால் 3 3 9, திரும்ப 3ஆம் வாய்ப்படப்பட்டால் 1 3. அப்போ 3 வந்து நம்ம 4 முறை, ஓகேங்களா, 4 முறை பெருக்குனா நமக்கு என்ன வரும், 81 வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 81க்கு பதில் 3 பவர் 4னு எழுதுறேன். இன்ட்டு 3 அந்த 3.6 அப்படி இருக்கட்டும். 3 ஸ்கொயர் பவர் வேல்யூ நம்ம எதுவுமே பண்ணல, உள்ள இருக்கிற வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணுறோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் 3 பவரில் எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ 3 பவர் 4 4.2னு எழுதுறேன். இன்ட்டு 3 பவர் 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன ரூல் தெரியும், பவர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ 3.6 இன்ட்டு 4ஓட வேல்யூ மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுறோம். 4 24க்கு 4, மீதி 2, 4 3 12, 12 ஒரு 2 14, ஒரு ஸ்தானம் தள்ளி பிடிச்சிங்கன்னா 14.4. அப்போ 3 பவர் 14.4 எழுதலாம். இன்ட்டு 2 இன்ட்டு 2.7 மல்டிபிள் பண்ணுங்கள். 2.7 இன்ட்டு 2னா 7 2 14 4, மீதி 1 2 4 4 1 5, அப்போ 5.4, 3 பவர் 5.4 வருது.
நெக்ஸ்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 4.2 பண்ணுங்கள். 4 அப்போ 4 2 8 நாங்கள் 16 16.8 வருது. 16.8 இன்ட்டு 3 பவர் 1னா 3 தான் வந்து வரப்போகுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம பேசஸ் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், பவர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ 14.4 5.4 ஆட் பண்ணுங்கள். 4 4 கூட்டினா 8, இந்த புள்ளி அப்படியே வரும். 14 ஒரு 5 கூட்டினீங்கன்னா நமக்கு என்ன வரும், 19. அப்போ மேலே என்ன இருக்குதுன்னா 3 பவர் 19.8ன்னு வருது. இங்கே பாருங்கள் 16.8 ப்ளஸ் 3. ஓகேவா? கூட்டினோன்னா நமக்கு என்ன வரும், 8 19.8ன்னு வருது. 3 பவர் 19.8. ஸோ இப்போ மேலேயும் 3 பவர் 19.8 கீழே 3 பவர் 19 கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன வரும், ஆன்சர் 1ன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இதோட வேல்யூ என்ன வந்துச்சுன்னா 1. ஸோ பாயிண்டில் கொடுத்தாலும் பறந்துடக்கூடாது. ஸோ ஓகே, அங்கே என்ன நம்பர்ஸ் இருக்குதோ அந்த நம்பர்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவலாக வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் இந்த ரூல் அப்ளை பண்ணுங்கள். என்ன 2 ரூல்னா, பவர்ஸை நம்ம மல்டிபிள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரூலும், பேசஸ் ஈக்குவலாக இருக்கும்போது பவர்ஸை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த 2 ரூல் வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகுது. அதாவது இது என்ன ரூல்னா, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது பவர்ஸ் பேசஸ் ஈக்குவலாக இருக்கும்போது இந்த பவர்ஸ் எடுத்து கூட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்மேட் தான் நம்ம அந்த ரூல் தான் இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அது சம் என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ரூட் ஆஃப் 32 ப்ளஸ் ரூட் ஆஃப் 48 ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ரூட் 12 இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இதே நம்ம அதே மாதிரி டானா வகுத்தல் போட்டு ரூட்டை வந்து பிரித்து எழுதலாம். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாகவே இது என்னென்னு எழுதலாம், 16 2ன்னு எழுதலாம். அதான் ரூட் வெளியில் எடுக்கிற மாதிரி நம்ம வந்து எழுதணும். அப்போ 16 × 2ன்னு எடுத்தோம்னா நம்ம 16க்கு 4 வெளியே எடுத்துடலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி 48க்கு நம்ம எப்படி எழுதலாம், வெளியில் வர மாதிரி ரூட் வர மாதிரி எழுதணும். கரெக்டுங்களா? அப்போ ரூட் வர மாதிரி எழுதணும். நம்ம கண்டுபிடிக்கணும்னா 48 டானா வகுத்தல் போடுங்க. 2 2 4 4 2 8 திருப்பி 2 வாய்ப்பாடு போட்டுனா 12 2 திரும்பவும் 6 2 வரும். திருப்பி 2 வாய்ப்பாடு போட்டால் 3 2 6ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்படி பண்ணோன்னா நமக்கு என்ன வருது, இப்படியே கூட நீங்கள் எழுதலாம். 2 × 2 × 2 × 2 × 3 இப்படி தானே வரும். டிவைடட் பை 8ன்றதையும் நம்ம எப்படி எழுதலாம், அதே மாதிரி இது மாதிரி டானா வகுத்தல் போட்டு பாருங்கள். அப்போனா நான் வரும் 8 வந்து 8 போட்டிங்கன்னா 2 வாய்ப்பாடு 4 2 8 திருப்பி 2 வாய்ப்பாடு 2 2 4 திருப்பி 2 வாய்ப்பாடுனா 1 2 2. அப்போ 3 முறை நம்ம வந்து எழுதலாம். நீங்கள் இதை கூட அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் 12 அதே மாதிரி போட்டு பாருங்கள். 12 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 வாய்ப்பாடு 6 2 திருப்பி 2 வாய்ப்பாடுனா 3 2 திருப்பி 3 வாய்ப்பாடு. அப்போது 2 × 2 × 3ன்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த 16க்கு நான் 4 வெளியே எடுத்துருவேன். மீதி ரூட் 2 இருக்கும். ப்ளஸ் இங்கே பாருங்கள், இந்த 2க்கு ஒரு 2 வந்துடும். இந்த 2 2க்கு ஒரு 2 வந்துடும். ரூட் 3 உள்ள அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 2 2க்கு ஒரு 2 வெளியே வரும். ரூட் 2 அப்படியே இருக்குமா. இந்த 2 2க்கு ரூட் வெளியே எடுத்தோன்னா ஒரு 2 வெளியே வந்துட்டு ரூட் 3 வந்திருக்கும். ஸோ இப்போ பண்ணுங்கள், 4 ரூட் 2 ப்ளஸ் இங்கே 2 2னது 4 ரூட் 3 டிவைடட் பை 2 ரூட் 2 ப்ளஸ் 2 ரூட் 3 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெண்டுத்துலையுமே காமனாக நமக்கு என்ன இருக்குன்னா ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 வந்து காமனாக இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். 4 கூட வெளியே எடுத்துடலாம். 4 வெளியே எடுத்துடலாம். இங்கே பாருங்க, 4 வெளியே இருக்குது, இங்கே 2 காமனாக இருக்குது. அப்போ 4 வெளியே எடுத்துட்டோம்னா பின்ன மேலே வந்து ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3ன்னு இருக்கும். கீழே 2 வெளியே எடுத்துட்டோம்னா ரூட் 3 ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3ன்னு இருக்கும். இந்த ரூட் 2 இந்த ரூட் 3க்கு வந்து கேன்சல் ஆகிடும். அதாவது ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 ரூட் 2 ப்ளஸ் ரூட் 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 1 2 2 2 4 அடிச்சுன்னா 2ன்றதான் நமக்கு வந்து ஆன்சர் வரும். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா குட்டி குட்டி நம்பர்ஸாக வந்து இந்த மாதிரி டானா வகுத்து போட்டு மல்டிபிள் பண்ணி கொண்டு வாங்க. அதுலேருந்து ரூட்டை வெளியிடுங்க, கேன்சல் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த சம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இல்லைனா ஒன்றும் இல்லை, இந்த 24க்கு என்ன பண்ணணும்னா 2 வாய்ப்பாடில் போடுங்க. 1 2 2 2 4 திருப்பி 2 வாய்ப்பாடு 6 சின்ன வாய்ப்பாடுலேருந்தே போட்டுவாங்க. திருப்பி 3 2 6 திருப்பி 3. ஸோ இதை மல்டிபிள் பண்ணுங்கள். அதே மாதிரி 216 ரூட் 96 கண்டுபிடிங்க. ஸோ இதே மாதிரி காமனாக வெளியே கொண்டு வந்துட்டு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 25 பவர் 3x மைனஸ் 4 எனில் எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 பவர் எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருக்காங்க. இங்கே 24/3. இப்போது இப்படி இங்கே பேஸ் வந்து வேறு வேறு இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒரு பேஸை நம்ம ஈக்குவலாக மாற்றணும். 25 5ஆக மாற்ற முடியும். கரெக்டுங்களா? ஏன்னா 5 ஸ்கொயர் தான் 25. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 5x + 3 அப்படியே வச்சுக்கிறேன். 5 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இந்த மேலே இருக்கிற பவர் அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இப்போ என்ன ரூல் யூஸ் பண்ணலாம், நம்ம இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணலாமா பவர்ஸ் மேலே இருக்கும்போது. அப்போ x + 3 = 5 பவர் 2 × 3x - 4 எழுதுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 5 பவர் x + 3 = 5 பவர் இந்த 2 ரெண்டுத்துக்குமே வந்து உள்ள மல்டிபிள் பண்ண போகிறோம். இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும், இங்கேயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 2 6 6x - 8 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா?
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்குதுன்னா பவர்ஸே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்குது, இந்த பக்கம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த 5க்கு 5 கேன்சல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ பேஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த பவர்ஸை நம்ம அப்படியே ஈக்குவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என், அதாவது மல்டிபிள் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிப்போம்னா ரெண்டுத்தையும் கூட்டுறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேஸும் மல்டிபிள் இருக்குது அப்படின்னா நம்ம இந்த பவர்ஸை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே பாருங்கள் ஈக்குவல்ட்டில் இருக்குது. ஈக்குவல்ட்டில் இருக்குதுன்னா இந்த பேஸ் ரெண்டு ஈக்குவல் இருக்குதுன்னா பவர்ஸை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இது வேறு ரூல், இது வேறு ரூல். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இங்கே ரெண்டுமே இங்கே என்ன இருக்குது, நமக்கு மல்டிபிள் இல்லை, ஈக்குவல்ட்டி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 5 கேன்சல் ஆகிற மாதிரி தான் பேஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு அந்த ஈக்குவல் பவர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவேட் பண்ணிப்போம். இது வந்து ஒரு ரூல். ஓகேங்களா? ஸோ அந்த ரூலை தான் நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ நமக்கு தேவை எக்ஸ் தான். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 3 இருக்குது. இந்த -8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +8, 6x இந்த x இந்த பக்கம் வந்துச்சுன்னா -x ஆகிடும். ஸோ இப்போ என்ன வரும், 8 ஒரு 3 கூட்டினீங்கன்னா 11 6xல ஒரு x போச்சுன்னா 5xன்னு வரும். அப்போ x என்ன வரும், 11/5. இந்த மல்டிபிள் இப்படி இருந்துச்சுன்னா டிவைடில் வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாடல் தான் இந்த சம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பவர் இங்கே பாருங்கள், 3 பவர் x - y 27 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பவர் x + y 243ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போனா எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்மள வந்து நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்க, இங்கே 2 செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து 27 நம்ம 3 இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 243 இன் டர்ம்ஸ் ஆஃப் 3ல வந்து நம்ம எழுத முடியும். ஸோ 27 எப்படி எழுதலாம், 27 டானா இதில் போட்டிங்கன்னா 9 3 திருப்பி 3 3 திருப்பி 3 3. அப்போ 3 பவர் x - y 3 கியூப் எழுதலாமா 27. அதேமாதிரி 243 போட்டு பாருங்கள். 243 3 மூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 8 3 24 1 3 3. திருப்பி மூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 2 3 6 7 3 21. திருப்பி மூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 9 3. திருப்பி மூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 3 3. திருப்பி மூணாவது வாய்ப்பாடு போட்டிங்கன்னா 1. அப்போ 1 2 3 4 5. அப்போது 3 பவர் x + y 3 பவர் 5ன்னு சொல்லிட்டு அதில் ஏன்னா 3 பவர் 5 தான் நமக்கு 243 அப்படின்றது வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இதே கண்டிஷன் தான். பேஸ் ஈக்குவலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கலாமா பவர்ஸை. அப்போ x + y 5. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸில் வந்து கிடைக்குது. அப்போ நீக்கல் மெத்தடில் நம்ம எக்ஸோட y கண்டுபிடிச்சலாம். அப்போ x - y x + y 5. இதை நீக்கல் மெத்தடில் போடுங்க. ஸோ +y - y கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு x இங்கே ஒரு x. அப்போ 2x = 8ன்னு வருமா. அப்போ x = 5 3 8 வருங்களா. அப்போது இந்த பக்கம் 2 வந்துடும். அப்போ 1 2 2 4 2 8. எக்ஸோட வேல்யூ வந்து 4 அப்படின்னு கிடச்சிச்சு. இந்த எக்ஸோட வேல்யூ 4ன்றதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். நம்ம ப்ளஸ் இருக்கிற ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போது எக்ஸோட வேல்யூ என்ன கொஞ்சம் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். +y = 5. அப்போ y வேணும்னா 5, அந்த +4 அந்த பக்கம் போச்சுன்னா -4 ஆகிடும். அப்போ y = 5 - 4 1 அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஒன்று நீங்கள் ஒரே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு டேரெக்டாக கேட்டாங்க. இங்கே 2 கொடுத்துட்டு எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு ஈக்குவேஷன், செகண்ட்லேருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டுத்தையும் நீக்கல் மெத்தடில் நம்ம வந்து போடுறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், புக் கொஷின். ஓகேங்களா? ஸோ x⁴ + 64 முழு வர்க்கமாக மாற்ற அதனுடன் பின்வரும் நோட்டில் எதை கூட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, முழு வர்க்கமாக மாற்றணும்னா எதை வந்து நம்ம கூட்டணும் அப்படின்னா முழு வர்க்கமாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ முழு வர்க்கம் அப்படின்றது என்ன தெரியுங்களா? ஸோ இப்போ இது A இது Bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா A + B ஃபார்மேட்டில் இருக்குதுன்னா முழு வர்க்கம்னா ஹோல் ஸ்கொயர் இப்படி வந்து மாற்றணும். இந்த டேர்மை நம்ம இப்படி மாற்றணும். இந்த ஹோல் ஸ்கொயர் டேர்முக்கு மாற்றணும்னா நம்ம இது கூட எதை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது எப்படி எழுதலாம், x⁴ + 64 நம்ம எப்படி எழுதலாம்னா x⁴² + 8 ஸ்கொயர்னு எழுதலாமா. அதாவது ரெண்டுத்தையுமே நான் ஸ்கொயர் வேல்யூ கொண்டு வரேன், ஏன்னா நம்ம ஹோல் ஸ்கொயருக்கு தான் மாற்றணும். கரெக்டுங்களா? அதுதான் கொஷின், முழு வர்க்கமாக மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த x² பவர் ஸ்கொயர்னு எழுதுறேன். அதாவது ஏவை வந்து நான் x² எடுத்துக்கிறேன், இந்த ஸ்கொயர். அப்போ இது ரெண்டு பண்ணால் x⁴ வந்துருங்களா, 2 2 4ன்னு 8 ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதுறேன். இப்போ இது எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, a² + b² ஃபார்மேட் இருக்குது. நமக்கு தேவை a + b ஹோல் ஸ்கொயராக மாற்றணும்னா a² ஃபார்மேட்டு a² + b² + 2ab நமக்கு ஃபார்மேட்டு. இப்போ எனக்கு a² தெரிஞ்சிச்சு, b² தெரிஞ்சிச்சு. அதாவது இந்த சம்மு படி நமக்கு a-ஓட வேல்யூ x², b-ஓட வேல்யூ வந்து 8. ஓகேங்களா? ஸோ இப்போ a² b² தெரிஞ்சிச்சு. 2ab தெரியணும்னா நமக்கு இந்த டேர்ம் தான் நம்ம கூட்டணும். அப்படி கூட்டணும்னா இந்த ஃபார்மேட்டை நம்ம a + b ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ 2 × a என்னது x², b என்னது 8. அப்போ 16x² நான் கூட்டினேன் அப்படின்னா இந்த டேர்மை நான் எப்படி எழுதலாம், a + b ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ அப்போது அதுதான் நமக்கு வந்து ஆன்சர். புரியுதா? ஒன்றும் இல்லை, இந்த டேர்மை நான் எப்படி எழுதுறேன்னா கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து முழு வர்க்கமாக மாற்றணும் அப்படின்னா நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு கொண்டு வரணும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா a² + b² வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ +2ab பண்ணனா எனக்கு என்ன வந்துடும், a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு நான் அந்த ஃபார்முலா எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள்,
இப்போ இதை எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் நான் கூட்டுறேன் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab வருது. அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன்? ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மேட்டில் வந்து நம்ம எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த 16 எக்ஸ் ஸ்கொயர் வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 பவர் 1 ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயர் -1 ஹோல் கியூப் ப்ளஸ் அப்படியே 25 உறுப்புகள் வரைக்கும் போதான். அப்படியே 25 வரைக்கும் கூட்டுறாங்க. அதே மாதிரி ஒய்க்கு வந்து -1 ஹோல் கியூப் -1 எல்லாமே உள்ளே வந்து -1 தான். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ், இங்கே எல்லாமே மைனஸில் வருது. அதாவது மைனஸ் ப்ளஸ் இப்படி போயிட்டு இருக்கு. அப்படியே 25 உறுப்புகள் எனில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா எக்ஸோட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ -1 பண்ணாலும் நமக்கு -1 தான். ப்ளஸ் இருக்குது. -1 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? -1 ஸ்கொயர்னா -1 இன்ட்டு -1 அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒரு ஒன்று ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்த சிம்பிள் ப்ளஸ் இருக்குது. -1 கியூப் பண்ணால் நமக்கு -1 தான் வரும். ஆனால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். கரெக்டுங்களா? அதனால் நமக்கு என்ன வரும்? -1 + 1 -1. அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா -1 பவர் 4 வரும்போது +1 வரும். இப்படி போகும்போது -1 + 1 -1 +1 -1 +1 இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் 25 உறுப்புகள் இப்படி போட்டுகிட்டே வரணும். கரெக்டுங்களா? -1 + 1 -1 + 1 இப்படியே போயிட்டே தான் இருக்கும். இப்போ இப்படி 25 வாட்டி நீங்கள் இப்படி போட்டு பாருங்கள். -1 இப்போ ப்ளஸ்ஸாக -1 +1 இப்படி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் -1 +1 அடிச்சிங்கன்னா 24 இது ஒரு -1 ஒரு +1 வந்து ஒரு செட்டு. கரெக்டுங்களா? அப்போ ஒரு செட்டுன்னு சொல்லி 24 செட்டு வந்து கேன்சல் ஆகிடும். கடைசியில் நமக்கு இங்கே என்ன இருக்குதோ அதே தானே வந்து நிற்கும் 25 பார்க்கும்போது. அதனால் -1ன்றது வரும். கரெக்டுங்களா? அடுத்தது ஒய்யோட வேல்யூ பாருங்கள். அப்போ எக்ஸோட வேல்யூ -1 கண்டுபிடிச்சிரும். ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -1 பவர் 1 தான். -1 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 1 வரப்போகுது. +1 ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. -1 கியூப் பண்ணால் -1 ப்ளஸ் இன்ட்டு -1 வரும். அதே மாதிரி அடுத்தது மைனஸு. இது ஸ்கொயர் -1 பவர் 4னா +1 வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இப்படி பண்ணிகிட்டே போகணும். -1 தான் 25 உறுப்புகள் வரும். அப்போ 25 கூட -1 வரும். அதனால் அப்படியே கூட்டிங்கன்னா -25 அப்படின்றது வந்து வரும். கரெக்டுங்களா? ஒய்யோட வேல்யூ புரிஞ்சுக்கங்க. இது வந்து நீங்கள் இது மாதிரி 25 டைம் நீங்கள் போட்டு பார்த்தாலும் ஒன்று தான், டைம் வேஸ்ட் ஆகும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா செட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு செட்டு வந்து எனக்கு -1 +1 வரும். அப்போ 24 செட்டு. ஓகேங்களா? ஏன்னா 25 டைம்ஸ் வந்து உறுப்புகள் சொல்லிடுறாங்க. அப்போ 25 டைம்ஸ் போடும்போது 24 ஒரு செட்னா 24 நம்பர்ஸ் வந்து செட்டாக வந்து கேன்சல் ஆகிடும். கரெக்டுங்களா? ஆனால் லாஸ்ட் 25th நம்பர் மட்டும் நமக்கு அப்படியே நிற்கும். அந்த 25th நம்பர் கண்டிப்பாக ஃபஸ்ட் நம்பராக தான் வரப்போகுது. ஏன்னா கரெக்டுங்களா? அதனால் நான் -1 எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் போட்டு கூட பார்த்துங்க. அதே மாதிரி ஒய்யோட வேல்யூ இப்படி போட்டுட்டே வந்தனா 25 வரைக்கும் நான் போட்டேன்னா -1 அது மொத்தத்தை கூட்டிங்கன்னா -25 வரும். இப்போ என்ன கேட்டிருக்கேன்னா ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ நம்ம -1 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ -25 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரப்போகுது. ப்ளஸ்ஸு -25 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 25 நமக்கு என்னது? 625. அப்போது 625 + 1னா 626. இதெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். லாஜிக்காக யோசிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 100 - 1 100 - 2 100 - 3 இப்படியே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் 100 + 1 100 + 2 100 + 3 இப்படின்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படின்னா என்ன வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, பார்க்க தான் இவ்வளோ பெருசு. நம்ம ப்ரொசீஜர் படி 100 - 1னா 99, 100 - 2னா என்ன வரும்? 98. இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி இப்படியே போட்டே வரணும். நமக்கு இங்கே என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் 100 - 1 -2 -3 -4 -5 -6 -7 அப்படி போயிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்ன வரும்? 100 - 90 91 92 100 - 93 100 - 94 100 - 95 100 - 96 100 - 97 100 - 98 100 - 99 100 - 100 அப்படின்னு சொல்லிட்டு இன் பிட்வீனில். கரெக்டுங்களா? இப்படி போயிட்டே இருக்கும்போது 100 - 100ன்னு சொல்லிட்டு வருங்களா? அப்போ 100 - 100னா 0 ஆகிடும். இங்கே வந்து வேல்யூஸ் வந்துட்டு தான் இருக்கும். இங்கே 101 102ன்னு வரும். அப்போ 0 கூட இங்கேவே 0 ஆகிடுச்சு அப்படின்னா 0 கூட நீங்கள் அடுத்து வர எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் ஆன்சர். கரெக்டுங்களா? அப்போ இதோட ஆன்சரே வந்து 0. இங்கே என்னென்னா நம்ம இப்படி பண்ணிகிட்டே போகும்போது இங்கே ஒரு ஸ்டேஜில் 100 - 100 0 ஆகிடும். இது எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ 0 ஒரு டேர்ம் 0 ஆனாலும் மல்டிப்ளிகேஷனில் எந்த டேர்ம் நீங்கள் மல்டிபிள் பண்ணாலும் 0 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 0 அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே பாருங்கள் 10,000 பவர் 10,000 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 11,111 அது பவரையும் அதே கொடுத்துட்டு 1ஆம் இலக்க எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வேல்யூ சொன்னால் கொடுக்கட்டும், எவ்வளோ பவர் சொன்னால் கொடுக்கட்டும். ஓகேங்களா? ஜஸ்ட் 1ஆம் இலக்க என்னன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 0 + 1 = 1 அவ்வளோதான். அப்படியே கூட்டுங்க. ஸோ கடைசி 1ஆம் இலக்க எண்ணும் போது கடைசியில் இங்கே என்ன ஃபஸ்ட் டிஜிட், இங்கே என்ன ஃபஸ்ட் டிஜிட், அது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் ஆன்சராக இருக்கும். பவர்ஸ் என்ன வேணால் கொடுத்துட்டு போடும், கோடி கூட கொடுக்கட்டும். ஸோ 1ஆம் இலக்க என்ன இது என்னவோ அதை வந்து அப்படியே கூட்டி போடுங்க. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா x⁴ - 1 / x² + 1 = 8 எனில் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இங்கே பாருங்கள் இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னா இதே நம்ம எக்ஸ் ஸ்கொயராக மாற்றலாமா? அப்போ எக்ஸ் பவர் 4 நான் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன் ஓகேங்களா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8. இங்கே பாருங்கள் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குதா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ஏக்கு பதில் நம்ம என்ன எடுக்கிறோம்? எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறோம். பிக்கு பதில் வந்து 1ன்னு எடுக்கிறோம். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும் மேலே கரெக்டுங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு இருக்கும். அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இந்த மைனஸ் 1 அந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து 9. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்றது தான் ஆன்சர். ஏன்னா ரூட் எடுத்தோம்னா 3 வந்துடும் ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்டார் அதாவது 9 ஸ்டார் 11 மதிப்பு கேட்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்காங்க? கொஸ்டின் வந்து எக்ஸ் ஸ்டார் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் எனில் 9 ஸ்டார் 11 வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க பாருங்கள், இந்த 9 ஸ்டார் 11ன்றது இதே மாதிரி இருக்கா, அந்த ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கா. அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணோம்னா 9 சப்ஸ்டிட் பண்ணோம், ஒய்க்கு பதில் 11 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இந்த ஈக்குவேஷனில். அவ்வளோதான். அப்போது 9 ஸ்டார் 11 இஸ் ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு 11. 9 9 81 11 11 121 மைனஸ் 11 9 99. இது மொத்தத்தையும் கூட்டுங்க. இதை மொத்தத்தையும் நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் கூட்டிகிட்டு இதை மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இதை மைனஸ் பண்ணிடலாம். 100ல் 99 போச்சுன்னா 1 இருக்குங்களா பேலன்ஸு. அதே மாதிரி 21 22 ஆகிடும் ஓகேங்களா? இதை பண்ணோன்னா 22. அப்போ 81 ப்ளஸ் ஒரு 22 கூட்டுங்க. 2 1 3 8 2 10 103 அப்படின்றது வந்து ஆன்சராக வரும் ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/6 3 ஸ்கொயர். இது அப்படியே ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 2 இருக்குங்களா? அப்போது பேசஸ் இருக்கும்போது பவர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். ஏன்னா இன்ட்டில் இருக்குது. அப்போ 2 பவர் 6 ஒரு 3 கூட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும்? 9 வரும். இன்ட்டு 3 ஸ்கொயர் 3/7. அப்போ 3 7 2 கூட்டிங்கன்னா என்ன வரும்? 9 வருங்களா? 2/8 இன்ட்டு 3/6 அப்படி வச்சுங்க. 2/8க்கு 2/8 கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி 2 இருக்கும் மேலே. 3/6க்கு 3/6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்ட்டு 3/3 இருக்கும். அப்போ 2 இன்ட்டு 3/3 என்னது? 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3 9 9 3 27. அப்போ 27 இன்ட்டு 2 என்ன வரும்? 54 அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்கள், பவர்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே மல்டிபிள் போடுவோம். 3 2 6 மைனஸ் 6 இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 3/4ன்னு வரும் ஓகேங்களா? ஸோ இப்போ மைனஸில் இருக்குதுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னா மைனஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ப்ளஸ் ஆகிக்கணும் பவரை. அப்போ கீழே தள்ளிடலாம். மேலே இருக்கிறது கீழே வச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், கீழே இருக்கிறது மேலே போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அதே கான்செப்ட் தான். 3/4 அப்படியே வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணுறேன்னா நான் கீழே அனுப்பிடுறேன். அப்போ 2/6 வந்து மாறிடும் ஓகேங்களா? ஸோ இப்போ 3/4னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3 9 3 3 9. அப்போ 9 9 81 வரும் ஓகேங்களா? அப்போ 3/4னா 81. 2/6னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 6 முறை 2 4 4 2 8. அப்போ 8 இன்ட்டு இங்கே ஒரு 3 பண்ணும்போது 8 8 64 வரும் ஓகேங்களா? அப்போ 81 டிவைடட் பை 64 அப்படின்றதான் நமக்கு வந்து ஆன்சர் ஓகேங்களா? ஸோ இதோடைய கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இன்னும் நிறைய சம்ஸ் வந்து இருக்குது. இதோடைய கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.